ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். சுயநலம் இல்லாமல் பிறநலம் கருதி வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆமென். கிறிஸ்துவும் அதை தான் போதிக்கிறது, இயேசுவும் அதை தான் போதிக்கிறார். ஒரு கசாப் கடை, அதில் கிடக்கிற வேஸ்ட்டை திங்கிறதுக்கு நிறைய நாய்கள் கூடியிருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கசாப் கடையில் உள்ளவர் அங்கே திரும்பும்போது ஒரு நாய் ஒரு பெரிய மாமிச துண்டை எடுத்து விட்டது. அவர் விரட்டினார். சரி, மற்ற நாய்களுக்கும் இரையாயிடக்கூடாதுன்னு அவர் விட்டுட்டார். சில நாய்கள் பின்தொடர்ந்தது. இது சுயநலமாக மற்ற நாய்களுக்கு கொடுக்காம நேரம் ஓடி பக்கத்தில் இருக்கிற ஒரு நதி ஓரத்தில் போய் நின்று சாப்பிட ஆரம்பித்தது. யாருக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு தான் போச்சு, சுயநலமாக. ஆனால் அங்கே போய் ஆற்று ஓரத்தில் பார்த்தபோது தன்னுடைய முகம் அதில் தெரிந்தது. இங்கே என்ன ஒரு நாய் உள்ள மாமிசம் வச்சிருக்கிறது மாதிரி அது தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. அது குறைத்தது பாருங்க, டக்குன்னு விழுந்து போச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துச்சு. அதில் எடுக்க முடியல. சுயநலம் நஷ்டத்தை தான் கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஆமென். பைபிள் அழகாக எழுதியிருக்கிறது. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். சுயநலமற்ற நல்ல வாழ்க்கை வாழுங்க. இயேசு கிறிஸ்து சுயநலமாக வாழவே இல்லை. பாருங்க, உலகத்தில் எல்லா சிருஷ்டிகளும் சுயநலமாக வாழல. மனுஷன் மட்டும்தான் சுயநலமாக வாழ்றான். மாடு பாலை நம்ம குடிக்கும், அதுவாக குடிக்கும். மிருகங்கள் பாருங்க, அதை நம்ம தான் சாப்பிட்றோம், தோத்துரும். அது தன்னை சாப்பிட்றதில்லை, தன் குட்டியை சாப்பிட்றதில்லை, நம்ம தான் அதை அடிச்சு சாப்பிட்றோம். விருட்சங்கள் பாருங்க, அது தன்னுடைய விதைகளை தாங்களே சாப்பிடுதா? இல்லை, நம்ம தான் சாப்பிட்றோம். மனுஷன் ஏற்கனவே மற்றவர்களை சார்ந்து வாழ்கிறோம். ஆனால் இதில் இருந்தாவது பாடத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய பழகுவோம், நேசிக்க பழகுவோம். சுயநலமாய் வாழக்கூடாது. ஆண்டவருக்கு தோத்திரம். இயேசு என்ன சொன்னார்? வாசிக்க கேட்கலாமா? யோவான் 14:12 மெய்யாகவே 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 நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான். இயேசு சொன்னார், தான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கலும் பெரிய கிரியை செய்வான். என்னை விட பெரிய காரியத்தை செய்வாங்கிறார். இயேசு விசுவாசிக்கிறதா இருந்தால் மற்றவங்களை நேசிங்க, உதவி செய்யுங்க, அன்பு கூறுங்க. சுயநலமாக வாழாதுங்க. ஒன்றும் கொண்டு வந்ததில் ஒன்றும் கொண்டு போகிறது. கிரேட் அலெக்சாண்டர் மரித்த போது தன்னுடைய தளபதிகளை பார்த்து சொன்னாரா, சவ ஊர்வலத்தில் ஓட்ட போட்டு என்னுடைய 2 கைகளை வெளியே கொண்டு போங்க. நிறைய நாடுகளை பிடிச்சேன், சின்ன வயது, நான் ஒன்று கொண்டு வந்ததில்லை, ஒன்று கொண்டு வந்து போகினதில்லை. பைபிளில் வாசிக்கலாம், நிர்வாணியாக வந்து நிர்வாணியாக போகிறேன், அவ்வளோதான் உண்டு. இவ்வளோ பெரிய பணக்காரர் மறித்தாலும் வேண்டாம், ஒரு தேக்கு பட்டி கொடுப்பாங்க. ஆமாம், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கு, ஒரு நடுக்கு, ஒரு அமுக்கு, ஒரு தமுக்கு, முடிஞ்சது. வேறு ஒன்றும் கூட வராது. சொத்துக்கள் கூட வருமா? இல்லை. எஸ்டேட் வருமா? இல்லை. கார் வருமா? பங்களா வருமா? இல்லை. யாரும் வரமாட்டாங்க. ஆமாம், மனுஷன் பைபிள் அந்த பெரியவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கும் யாரும். ஏசு அப்படி இல்லை, மற்றவர்களுக்காக வாழ்ந்தார் கடைசி வரையிலும். ஆமென். இந்த உலகத்தில் தான் ஜெனிப்பிக்க காரணமாக இருந்த கனத்துக்குரிய பரிசுத்தவாட்டி மரியாதை பார்த்து வாசத்தோடு சொன்னார், இதோ ஒன்று தாய். எவ்வளோ பாரத்தோடு கடைசி நேரத்தில் கூட சுயநலம் இல்லாமல் வாழ்கிறார். சிலுவையில் பாருங்க, தோத்திரம். அல்லேலூயா. பிதாவியவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். ஆமென். அந்த சிலுவை கலனை பார்த்து சொன்னார், இன்னைக்கு என்னோடு கூட பரதேசத்து போயிட்டு சொன்னார். சுயநலம் இல்லாமல் வாழுங்கள், இயேசப்பாவை பின்பற்றுங்கள். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் சுயநலமற்ற பிறநலம் கருதி வாழ்கிற நல்ல வாழ்க்கை தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டுடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.